இப்போ நாம் தமிழர் வந்து திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக இந்த 4 கட்சிகளை தவிர்த்து இவங்களோட மட்டும் கூட்டணி இல்லை, மற்ற கட்சிகளோடலாம் எங்களை தேடி வந்தால் கூட்டணி அப்படின்ற அளவில் ஒரு கருத்து இருக்குது நாம் தமிழர். இப்போ கம்யூனிஸ்டுகளோ விசிகாவோ பாமகவோ வந்தால் கூட கூட்டணி வைப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம்ல. ஒருவேளை வந்தால் கூட்டணி வைப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? வருவாங்களாங்கிறது ஒரு கேள்வி, அது ஒரு கேள்வியாக இருக்குது. இன்னொன்று வந்து அவங்க வந்து கரைப்படிந்த கரங்களுக்கு சொந்தக்காரர்களாக இன்னைக்கு மாறிட்டாங்க. இன்னைக்கு உண்மையான கம்யூனிஸ்டுகள் இல்லை அப்படிங்கிறது நிதர்சன உண்மையாக இருக்குது. உங்களுக்கு தூய்மை பணியாளர்கள் இந்த போராட்டமே நம்ம வந்து ஒரு 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 இதாக எடுத்துக்கலாம், ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இந்த பக்கம் சோசியலிச கியூபாவை மீட்போம் அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ஒரு மேடை அமைக்குது. அதில் மேடை அமைச்சு ஐயா ஸ்டாலின் அவர்களை வர வச்சு பக்கத்தில் நின்று பேசுகிறாங்க. ஆனால் இந்த பக்கம் தூய்மை பணியாளர்கள் கூட நாங்கள் போராடுறோம் பாருங்க நிற்கிறாங்க. கூட்டணியில் இருக்கீங்க, அவங்களோட தயவில் நீங்கள் வெற்றி பெற்றீங்களோ இல்லை உங்கள் தயவில் அவங்க வெற்றி பெற்றாங்களோ இது செகண்டரி. பட் உங்ககிட்ட அந்த பவர்ஸோட இருக்கு, அந்த பவர்ஸ் இருக்குங்கிறனால தானே கூட்டணி வச்சுங்க. நாங்கள் எங்களோட கொள்கையை உங்களோட என்ன சொல்கிறது நீங்கள் கேட்டுக்குவீங்க, நாங்கள் சொல்கிறத செஞ்சு தருவீங்க அப்படிங்கிற உடன்படிக்கையோடு தானே ஒரு பேசிக் ஒரு மெமராண்டம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும் 2 பேத்துக்கும். அப்படி தானே கூட்டணி வச்சிருப்பாங்க. இன்னைக்கு அதுவே தோல்வி விட்டு நிற்குது. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.